அப்பனே ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதை காண என்பான், கத்தி என்பான், கத்திரி என்பான். இறைவா உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வெட்டவா. மல 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 மலவன சேவிங் பண்ணவா, கிடு 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 என முடிய வெட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா. சொல்லுங்க ஏப்பு, சிகை அலங்காரமா முக அலங்காரமா? முகந்தே. முகந்தானா? அச்சக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா. ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன இருளடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? பதில காணா. ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கத்தி திட்டான். உள்ளூர்காரன் சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது. யோசனை எல்லாம் பலமா இருக்க. அட, என்ன தெரியலையா? வடக்கு தெரு ரெங்கசாமி மகன் தான் நானு. அட பாவி, உள்ளூரா? ஏப்பா முதலே சொல்றியா நீ? தூக்க. சின்னப்ப எந்திரிச்சிங்க. எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டே இல்ல. ஆளை வச்சு உன் வாயை வெட்டற. வாயவா? ஒண்டி புலி தேவையில்லடா நானு. கோழே 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 கோழே. டேய் தம்பி நில்றா. நல்ல முட்டையிடாத விடக்கோழியா இருந்தா உனக்கு குறா. ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணுமாப்பா. ஆமா கோழி என்ன வேணா? அடேங்கப்பா நல்லா தான் கத்துது. இருடா இருடா. நீதான் கத்துனியா? நான் கோழி இல்ல நினைச்சேன். ஆமா கோழி விலை கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படி சொன்னா நீ என்னைக்கு சொல்றது? பதறாம விலைய நான் முடிவு பண்ணி லெட்டர் போட்டு விடு, வந்து வாங்கிக்கிறேன். அண்ணே என்னடா? வாங்கண்ணே. ஆங்கண்ணேவா? ஓ வாங்கண்ணேங்கிறியா? சரி அது இருக்கட்டும். கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு என்ன கொக்கோ 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 கொக்கோன்னு விடக்கோழி மாதிரி கொக்க இருக்குத? குறைச்ச விலை தானே. என்னடா மறுபடியும் கூப்பிடுற? கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க பாட்டு, நான் தான் சொன்னேன். நல்ல சமத்துறா நீங்க. சரி அந்த அடியில இருக்க கோழி எடு. சரி கோழி வித்தடா நீ. என்ன அப்படி அருவாளுங்கம்மா ஓடியாடுறாங்க? ஆஹா மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்கடா. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு வெட்டு குத்து ஜாதி கலவரம் வெடிக்குண்டு கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் அந்த நாடு? என்ன நேரம் எங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனீங்களா? அவன் ஒருத்தனா? எவன் ஒருத்தன் பின்னால உருவிலை காணா? உங்க ஆளை வச்சு வாயை வெட்டல. என் பேர் உண்டி புரியலடா. அந்த ஊர்த்தி நான் தானா? ஓட விட்டாண்டா. யாத்தியா சூதாரமா பொழைச்சுக்கோ. தெய்வமே வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கது மணலாரி எது வந்துடக்கூடாது. ஆண்டவா நெருங்கிட்டாங்க நெருங்கிட்டாங்க. வெட்டலாம் வெட்டலாம். வாயத்தை வர எல்லாத்தையும் வெட்டுகிறான் வெட்டுகிறா வெட்டுகிறா வெட்டுகிறா. இனிமேல என்ன ஓட முடியாதா? ரோக்கமலை வெட்டி கூறு போட்டு ஒட்டு பிள்ளையாண்ட கொண்டு கொடுக்குறா. என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல. கேக்குடா முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டருக்கு ஆக்கிட்டு கிடக்கும்? பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கற்கல வெள்ளங்கட்ட விலைக்கு வாங்காத. காரிச்சாமி தோட்டத்துக்குள்ள கைய வருது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வருது ஒண்ணுடா. சொன்னா கேளு. அவன் பாம்புன்னா நான் கீரி, நீ ஏன் பயப்படுற? விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர் பண்ண பயமாடா? 2 கையை 2 தேக்குடா. மரத்தோல்ல வெத்தி விட்டுருக்கா எங்க ஆத்தாப்ப. நான் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு. சரி சரி எனக்கு 2 கருது கொடு. ஓடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற? அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கு தானே போதும், உனக்கு என்ன? தரமாட்டேன்.
சாமி என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். என்னடா அதெல்லாம்? ஐயா திங்க ஒரு கருது. ஒரு வய கருத கையில வச்சுக்கிட்டு இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடு நட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க கருது. டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலைய தூக்கி பாக்க? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சுட்டு ஒரு 8 போயிருப்பானாமே. ஒரு 8 போயிருப்பாரு அவரு. தெரிஞ்சுக்க, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நாய் எப்ப போற மனுஷன் ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சு பாப்பா. எது சிங்கமா? நாய படம் உண்ட சிங்கம்னு? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? என்ன வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல் இருக்கு. பா வந்து தொலை. எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல. தராதரம் பார்க்காம என்ன? ஆஹா, இந்த சொன்னா தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். எடுக்கிறேன்டி, என்கிட்டே லகல பண்றி. ஏய் யாருக்கிட்ட? இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல. இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா, அங்கதான் ஆளையும் பாப்போம். உள்ள இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல, அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான். யாரு சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத. சொன்னாங்க நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன கொலகாரன் ஆக்காத. சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமென்னு கிணத்துல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கட்டி அக்கா வச்சிருக்க. அது வேற ஒண்ணு இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம்னு நினைச்சேன். கழுத மோட்டர் ரிப்பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றேன்னு தெரியல. நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஏன் நீ என்ன பண்ண போற? 5 நிமிஷத்துல கழட்டி மாட்டிடுவான நானு. கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கலை கேளு. ஆமா, அண்ணன் பூண்டு வேணா சொல்லுவார்ல. எங்க இப்படி இந்த பாரு, இத மட்டும் இன்னைக்கு ஃபிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடுற சாராயம் ஏன் செலவியா? தெய்வமே தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளே எந்திரிக்கிட்டா எந்திரி கிட்டா. இந்த மோட்டரை புதுசாக்கி தர்றது ஏன் வேலை. ஆனா சொன்ன வக்க காப்பாத்துறோம். காப்பாத்துறியா? பரவாயில்ல பரவாயில்ல. நீ போய் மெயின் சுவிட்ச்ல நெல்லு. ஐயோ அண்ணே, சுவிட்ச் போர்டு எட்டாதுல. மேல தள்ளி நெல்லு போ. அப்புறம் கிட்டா, நான் சொல்றப்ப சுவிட்சை போடணும், நான் சொல்றப்ப சுவிட்சை ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துறேன். நீ முதல்ல ஃபிட்டிங் பண்ணு. குடிமா கடி வேறு குடிமா கடே. ரெடியா? கிட்டா போட சொல்லு. ஏய் போடுறா. ஏய் பாத்துப்பா, கரண்ட் அடிச்சிரு போது. வருது 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 வருது. ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்றா. வல்ல 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 வல்ல. கிட்டா
ஏய் போடா கிட்டா ஏய் ஆப்பிடுறா ஏய் போடா இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? ஆஹா என்ன கிண்டலா? புளிய இடறாதீங்க, நாங்கெல்லாம் தேக்குடா, ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா வெற்றினேன் வீராங்கனா வெற்றினேன். ஏண்டா உதாரா வாங்கடா, வட்டத்தை போட்டு நின்றுக்குருவான். ஏய் ஏண்டா என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வந்து பாருங்கடா. அத்தோ நாயோட மல்லிகட்ட நம்மளால முடியாதா ராஜா? அதே என்ன வயலு, ஒரு 8 நாள் பீடி கொடுத்தா தம்பி. என்ன பிடினே? பூமாருக்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊரை தான் அப்படி அநியாய வெயிலு. சட்ட 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 ஓவரா. கொடுப்பா சீக்கிரம். இருண்ணே, தேடித்தானே எடுக்கணும். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா? ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. குடு. பிடியே இல்லனே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு. கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும் நாங்களா வர்றோம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? சில்லற காசு எடு போப்பா. நானே பீடி வாங்க காசு இல்லாம 8 நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமாப்ல? சில்லற காசு காசு இல்லாம என்னத்துக்கு கிடக்கு வேற? தோல்ல துண்டுவேன். திரும்பி பார்க்கமா ஓடு. என்ன கிட்டா கைய கால பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? வலி கை காலெல்லாம் குடையுதப்பா. வீட்டுல போய் ஆத்தா கிட்ட சொன்னா கசாயம் கொடுக்கும். வலியா? ஆமா, ஒத்த கையில ஒரு மூட்டையை தூக்கி வீசி எறிவ, இப்ப கையால் வலிக்குன்னு அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கப்பா. நானும் ஒரு மனுஷன் இல்லையா? மனுஷன் தான் மனுஷன் தான். சரி, ராத்திரி எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சா? நீ அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. இப்படித்தான் ஊருக்குள்ள அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்புட்டு வேலையும் சரி பண்ணி தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறான்? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம பெருமையை நம்ம வேலை பேசப்படாதா இல்லையா? என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்து சொல்லுப்பா. வலிக்கு மருந்து தானே? வலி வேற நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா. என் கூட வா. எவ்வளவு செலவாக போகுது? எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன? எதையும் யோசிக்காம என் கூட ஐயா தேடுவாங்க. அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயான்னு உசுரா விடுறீங்க. வா 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 வா. என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு? அட வாடைய பார்த்தா வலி போயிருமா? அமிர்தம் சாப்பிட்டுருக்கா இல்லையா? இல்ல. அதுக்கு இதுக்கும் கலர் தாப்பா வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கிறத மாதிரி இருக்கும். ஒன்னாத்தா கிட்ட எனக்கு ஒண்ணு போடு போடு. மெதுவா மெதுவா. பதினிப்பா பதினி, கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கும். இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கு பயப்படாத சாப்பிடுற சரக்கு. உன்னை விட ஒரு குடம் அதிகமா சாப்பிட்டுமா?
சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்? பந்தயம் தினமா போடாத கிட்ட. அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்ல. முதல்ல குடிச்சது காசை கொடு. குடிச்சதுக்கு அடேங்கப்பா 50 ரூபா. பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா. என் பழைய பாக்கியம் சேர்த்துறதுக்க நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேட்கிற விலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. ஏன்னா காசு பணம்லாம் எனக்கு பெருசு இல்ல. என் மரியாதையும் கொஞ்சம் பாக்குறமா இல்லையா? ஏங்கிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே. கொஞ்சம் இல்ல, ஒரு குடை நிறைய சாப்பிடணும். மனுஷன் மனுஷன். ம். பத்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துடி ராஜாத்தி. குடி குடி. என்ன கலர் கலரா தெரியுது? ஆமா ஒரே கலரா இருக்குல்ல. இந்த பக்கம் இந்த பக்கம். பயப்படாம போகிட்டான். உன் கூட கரும் சிறுக்கே வருது இல்ல. இவர் எங்க எங்க வர்றாரு? அவர் வீடா? என்னைக்கும் இல்லாத புது பழக்கம். போச்சா போச்சா எல்லாம் உன் வேலை தானே. ஆடாம நின்னு பதில் சொல்ற. ஏன்டா அப்பா இப்படியே கூட்டிட்டு போய் கெடுத்த? ஐயா நான் ஒண்ணு கிடைக்கலையா. உடம்பு வலிக்காக ஒரு மடை குடிக்கலாம்னு போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டாந்தா படக்குன்னு பிடிங்கி மடக்குன்னு கொஞ்ச நேரத்துல யாருக்கும் இல்லாம அம்பட்டையும் குச்சு 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 குச்சு. ஏப்பா கிட்டா இப்படியே பேசாம இருந்தா அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு. ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா. என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? என்னது நீச்ச தண்ணி குடிக்கிறதுனா கூட என் பிள்ளை என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் நீ கள்ளு தண்ணி வாங்கி கொடுத்துருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா. இது நியாயம், இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச உள்ளியா இல்லையா? யார் கூட்டிட்டு போறாங்களோ அவங்கள பிடிச்சு மித மிதன் மிதிக்கிறத விட்டுட்டு பாவம் கிட்ட ஏன் போறீங்க? இங்கே போச்சா இங்கே போச்சா போச்சு. ஏண்டா ராஸ்கோல். இன்னொரு தடவை கிட்டான் கூட சேர்றத பார்த்த படுவா தோலை உரிச்சு போடுவா. என்ன எல்லா பக்கமும் தலை இருக்கு. சரி சரி சீக்கிரம் குளிப்பாட்டி தலையை தோடி கூட்டிட்டு வாங்க. ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. கூட்டாளி பிடிச்சிருக்கானா கூட்டாளி. இது புரியுமா?